சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்க இந்த படம் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி கிளப்பில் இணையும் படமாக ரஜினி சாதனை செய்வார் என்று நம்பப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து ரஜினியோட அடுத்த படம் குறித்து ஒரு சின்ன புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் இணையத்தில் இப்போ வேகமாக பரவிட்டு வருது. என்ன அந்த தகவல், வாங்க வீடியோ கூட போய் பார்ப்போம். அதாவது கூலி படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் கவனம் செலுத்திட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதன் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருது. இந்த 2 படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. இதில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜெயிலர் 2 முடித்துவிட்டு ரஜினியோட அடுத்த படம் என்ன என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது ஜெயிலர் 2 படத்தில் மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. பாலையா, மோகன்லால், சிவராஜ்குமார் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஜினி நடிக்க போகிற அடுத்த படம் குறித்து ஒரு சின்ன தகவல் இப்போ போய்கொண்டிருக்கு. இணையத்தில் இது ரொம்பவே வேகமாக தீ போல பரவிட்டுருக்கு. அதாவது இயக்குனர் விவேக் ஆத்ரியா கூறிய கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்திருப்பதனால அவரை தனது அடுத்த படத்தின் இயக்குனராக முடிவு செய்திருக்கார் என்பது தான் அந்த தகவல். தெலுங்கில் நானி நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற சரிபோத சனிவாரம் படத்தோட இயக்குனரான விவேக் ஆத்ரியா அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த மாஸ் காட்சிகள் அனைத்துமே பெரும் வரவேற்பு பெற்றது. ரஜினி விவேக் ஆத்ரியா இணையும் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிருக்காங்க என்று சொல்லப்படுது. விரைவில் இந்த கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தமிழில் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தை சூர்யாவின் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஓரளவுக்கு ஆவரேஜான கலெக்ஷன் கொடுத்தாலும் படம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்றது. இதனால் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது நானிக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இவர் கொலாபரேட் ஆக போகிறாரு. இந்த படம் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் போன்ற 5 லாங்குவேஜில் ஒரேடியாக எடுக்க போகிறாங்க. பேன் இந்தியன் படமாக தான் இந்த படமும் உருவாக போகுது. கண்டிப்பாக ஆக்ஷன் மாஸ் சீன்ஸுக்கு பஞ்சம் இருக்காது என டைரக்டர் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.